என் பூனைக்கு ஒரு குட்டியை அறிமுகப்படுத்துற தொடரோட 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். போன எபிசோட்ல பப்பாயாவும் பனானாவும் ஒரு தடுப்புக்கு இடையில முதலா சந்திச்சாங்க. அப்புறம் என்ன நீங்க நினைச்ச மாதிரியே பப்பாயா பயங்கரமா சீருச்சு. அதனால இப்போ நாம மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். சீருனதுக்கு அப்புறம் நான் உடனே பனானாவை அவ ரூமுக்கே கொண்டு போயிட்டேனானா பிரிச்சு வச்சாலும் பப்பாயா விடாம பனானாவை தேடி அந்த ரூமுக்கே போயிட்டு இருக்கு. உண்மையாவே இந்த பூனைங்க பண்றது ரொம்ப விசித்திரமா இருக்கு. பாசம் காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு அப்புறம் எதுக்கு இப்படி சேரணும்? அதனால ஒரு நாளுக்கு அப்புறம் 2 பேரையும் மறுபடியும் ஒன்னா விடலான்னு முடிவு பண்ணேனானா அது ஒரு தப்பா போச்சு. ஏன்னா பப்பாயாவை பார்த்ததும் பனானா ரொம்ப குஷியாகிடுச்சு. அது வெளியே வந்ததும் விடாம பப்பாயாவை வீடு முழுக்க விரட்ட ஆரம்பிச்சிடுச்சு. பப்பாயா ஒரு பயந்தாங்கொள்ளிங்கிறதுனாலதான் உயிரை காப்பாத்திக்க முழு வேகத்துல ஓடுச்சு. ஒரு வழியா தான் பனானாவை விட பெரிய ஆளுங்கிறத பப்பாயா உணர்ந்து அதை நல்லா அடிச்சு துவம்சம் பண்ணுச்சு. ஆனா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. 2 பேரும் விடாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இனிமே ஒன்னாவே இருக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சே. இருக்காவது அடிபட்டுடுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டேன். அதனால அவங்க ஒன்னா இருக்கும்போது பொம்மையை காட்டி கவனத்தை திசை திருப்ப முயற்சி பண்ணேயானா அது கொஞ்ச நேரத்துக்கு தான் வேலை செஞ்சுது. எது எப்படியோ பப்பாயாவும் பனானாவும் ஒன்னா சேருவாங்களான்னு தெரிஞ்சுக்க அடுத்த பகுதி வரை காத்திருங்க.